எல்லா புகழும் இறைவனுக்கே. குடல் புண்கள் மற்றும் வாய்ப்புண்கள் பற்றிய ஞானங்கள் 7. ஜங்க் ஃபுட்ஸ் எனப்படும் ஜீரணத்தை கடினப்படுத்தக்கூடிய உணவுகளையும் புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை கொண்ட உணவுகளையும் அதிக அளவிலும் தொடர்ச்சியாகவும் உண்பதாலும் இரவு உணவை மிகவும் தாமதமாக உண்பதாலும் நம்முடைய ஜீரணம் தரமற்றதாக அமைந்து நாம் உண்ட உணவுகளிலிருந்து சத்துக்கள் மிக குறைவாகவும் கழிவுகள் இயல்பை விட மிக அதிகமாகவும் உடலில் சேருகின்றன. உடலில் சேரும் அந்த கழிவுகளிலிருந்து கெட்ட வாயுக்களும் கெட்ட வெப்ப சக்தியும் வெளியாகி நமது வயிறு மற்றும் குடல்களின் உட்புற சுவர்களில் புண்கள் ஏற்படுகின்றன. வயிறு மற்றும் குடல்களில் உள்ள புண்களின் முதன்மையான அறிகுறிதான் வாயில் ஏற்படக்கூடிய புண்களாகும். மேலும் வாய் துர்நாற்றமும் சாப்பிட்ட உணவின் வாசனை கலந்து ஏப்பம் வருவதும் ஆசனவாய் வழியாக துர்நாற்றத்துடனும் வெப்பத்துடனும் காற்று பிரிதலும் நம்முடைய உடலில் கெட்ட வாயுக்கள் தேங்கி இருக்கின்றன என்பதற்கான அறிகுறிகளாகும். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்முடைய உணவுகளில் புளிப்பு சுவை மற்றும் புளிப்பு தன்மை கொண்ட உணவுகளை, அதாவது புளி சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், புளிக்குழம்பு, அசைவத்தில் மீன் குழம்பு, இட்லி, தோசை உள்ளிட்ட புளித்த மாவு அடிப்படையிலான உணவுகள், பிஸ்கட், பிரெட் உள்ளிட்ட பேக்கரி உணவுகள், இனிப்பான பழங்கள் தவிர்த்து அனைத்து வகையான இனிப்பு சுவை உணவுகளையும், மோர் தவிர்த்து அனைத்து விதமான பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளையும் பானங்களையும் நாம் ஒரு வாரத்திற்கு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒரு வாரமும் காலை உணவாக வெறும் இனிப்பான பழங்களை மட்டுமே சாப்பிடுவதும், முற்பகலில் வாரம் 2 அல்லது 3 நாட்கள் இளநீர் பருகுவதும், மதிய உணவாக நிறைய காய்கறிகளுடன் சேர்த்து வடித்த சாதம் சாப்பிடுவதும், இரவில் இடியாப்பம், கஞ்சி சாதம் போன்ற எளிய உணவுகளும் வாய்ப்புண்கள் உள்ளவர்களுக்கான முக்கியமான உணவு பரிந்துரைகளாகும். முறையான பசி உணர்வு வந்தவுடன் மட்டுமே உணவு உண்ணுதல், உணவை பொறுமையாக மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து இறைவனுக்கான நன்றி உணர்வோடு உண்ணுதல், அமர்ந்த நிலையில் வாய் வைத்து தண்ணீர் பருகுதல் போன்ற உட்கொள்ளல் ஒழுங்குகளும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவைகளாகும். SP5 என்ற அக்குபங்க்சர் புள்ளி நம்முடைய வயிறு மற்றும் குடல்களுக்கு இதமான ஈரப்பதத்தை வழங்கி ஜீரண குறைபாடுகளின் விளைவுகளை நல்ல முறையில் குணமாக்க வல்லதாகும். அப்புள்ளியில் ஒரு வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேசான அழுத்தம் கொடுத்து வர நிவாரணம் இன்னுமே முழுமையாகவும் விரைவாகவும் அமையும்.